Hi guys, I am Rajkumar. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம full and full பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். சரிங்களா? Then இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நண்பா. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. Then இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2 month கம்ப்ளீட்டா நம்ம 2 month எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கோம். ப்ரீ வீடியோஸ்லாம் ஒரு 4-5 வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தாலே ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். தென் பிகினர்ஸ் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ டைரக்டா நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு $8.37 கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்ததா எஸ்டர்டே பாத்தீங்கன்னா $3.04 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸ்ல $565.29 கிடைச்சிருக்கு. ஓகேவா? திஸ் மந்த்ல எனக்கு டோட்டலா $1010 எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது இந்த திஸ் மந்த்ல இருக்கல இந்த அமௌண்ட் இந்த பேலன்ஸுக்கு வந்தாதான் அது நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகிறோம். இது எப்போ வரும்னா 1ஆம் தேதி ஆனா கரெக்டா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி இந்த திஸ் மந்த்ல இருக்கிற அமௌண்ட் நமக்கு கரெக்டா இந்த இதுக்கு வேலண்ட்டுக்கு மாத்தி விட்டுருவாங்க. தென் யூடியூப்ல வரக்கூடிய அமௌண்ட் எனக்கு 20ஆம் தேதிக்கு மேலதான் வரும்ன்றதால 20ஆம் தேதிக்கு மேல 25ல 30ஆம் தேதிக்குள்ள நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். சரிங்களா? ஓகே, ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா ஒரு 1 டேக்கு முன்னாடி சம் சைடு ஒரு இஷ்யூஸ். தென் ஒரு சிலர் என்னுடைய சைட் இது பண்ணணும், அதாவது எப்படி சொல்றது, அது ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். வாண்டடா கிளிக்ஸ் போட்டு எனக்கு சம் இஷ்யூஸ் ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. அது என்னோட சைடு எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஓகேங்களா? அதை நான் என்ன சொல்லுவேன், ரெகுலரா வாட்ச் பண்ணவங்களுக்கு புரியும். ஓகேவா? என்னோட சைடு எந்த மிஸ்டேக் கிடையாது. யாரோ லீகலா என்னோட சைடு வச்சு மிஸ்யூஸ் பண்றாங்க. தென் அது பண்ணாத இருக்கிறதா உங்களுக்கும் சேஃப்டி, எனக்கும் சேஃப்டி. ஏன்னா நீங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி என் சைட்டுக்கு எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? நான் என்னோட ஒர்க்குனாவோ நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பேஜ் வியூ பார்த்துடலாம். இப்போ பாருங்க, என்னோட சைட்டுக்கு இன்னைக்கு 1510 பேர் வந்திருக்கிறாங்களா? ஓகே, இந்த 1510 பேருக்கு 54 ஆட் கிளிக் நடந்திருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க, 54 ஆட் கிளிக் நடந்திருக்கு. இப்போ நமக்கு உங்களை பிகினர்ஸ் தெரியாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம சைடு வெப்சைட் பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூ வந்தா அமௌண்ட் வராது. அதே போல இப்போ இம்ப்ரெஷன் பாருங்க, 5310 இம்ப்ரெஷன் இருக்கு. இதுக்கும் காசு வராது. ஒரு சிலர் இது 2 வந்தாலே காசு வரும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் தப்பு. நல்லா பாருங்க, இப்போ நமக்கு இந்த பேஜ் வியூ வந்ததால் காசு வந்திருக்குதா இல்ல இம்ப்ரெஷன் வந்ததால் காசு வந்திருக்கா? அது ரெண்டுத்தையுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். மூணாவது எதுக்குடா வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 54 ஆட் கிளிக் நடந்திருக்கு இல்லையா, அதனாலதான் நமக்கு காசு வந்திருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இந்த கண்ட்ரிஸ் பாருங்க, அதெல்லாம் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? தெரியுதுங்களா? இப்போ எனக்கு இன்னைக்கு மட்டும் சிங்கப்பூர்ல இருந்து பாருங்க 35 பேஜ் 8 ஆட் கிளிக் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதனால எனக்கு $6.53 கிடைச்சிருக்கு. தென் இந்தியாவில் பார்த்தாச்சுன்னா 1400 பேர் சைட்டு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல 42 ஆட் கிளிக் நடந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா $1.49 கிடைச்சிருக்கு. தென் ஜெர்மனி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ், தென் ஒரு ஆட் கிளிக் நடந்திருக்கு. ஜெர்மனிலிருந்து பண்ணதால நமக்கு ஒரு ஆட் கிளிக்கு 22 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? தென் அரேபியா அப்படியே பார்த்தாச்சுன்னா, அதாவது சவுத் அரேபியா தான் அப்படி சொன்னேன், 5 பேஜ் ஒரே ஒரு ஆட் கிளிக் நடந்திருக்கு. அதுக்கு $0.09 கிடைச்சிருக்கு. ஸ்ரீலங்காவில பாத்தீங்கன்னா 18 பேஜ் ஒரே ஒரு ஆட் கிளிக் நடந்திருக்கு. $0.0 கிடைச்சிருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. எனக்கு என்னோட சைடு பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டில இருந்து கிளிக்ஸ் கிடைச்சாதான் எனக்கு ரெவன்யூ நல்லா வரும். அதாவது வீடியோ ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆனா எனக்கு யூனிவர்சிட்டில வந்திருக்கு. பர்டிகுலரா யூஎஸ்ல இருந்து எனக்கு ஒரு கிளிக் கூட கிடைக்கல. அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு யூனிவர்சிட்டியில ஒரு கிளிக் விழுந்தாலே எனக்கு ஆவரேஜா $20 இருந்து $28 வரைக்குமே கிடைக்கும் என் சைட்டு. நான் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சம்டைம் இப்போ திடீர்னு லோ சிபிசியில் ஒர்க் பண்ணுவேன், ஐசிபிசி கீவேர்ட்ஸ்லயும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? தென் நம்ம இன்னொன்று உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். நான் வெப்சைட் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். அது இல்லாம உங்க வெப்சைட்டுக்கு அப்ரூவல் கண்டென்ட்டும் நான் ரைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு போஸ்ட் ஜஸ்ட் 130 தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். பெல் தமிழ் சோலார், இன்னொன்று வந்து ஃபோல் பிளே. 2 குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க, கன்ஃபார்மாக நான் ரீப்ளே பண்ணுறேன். அது இல்லாமல் ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நான் ஜஸ்ட் 250க்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அது இல்லாமல் ஒரு கண்டென்ட் வித் ஒரு பேக் லிங்கோட அதுவும் 250க்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு வந்து கேளுங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இந்த மாதம் வந்து $1000 வந்தது, அதுக்கான எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நண்பா. ஆக்சுவலி இந்த மாதம் வந்து உண்மையை சொல்லப்போனால் நமக்கு வந்ததுனாவோ ஒரு 500, அதிகபட்சம் $520 வந்திருக்க வேண்டியது. ஏதோ ஒரு மிஸ்டேக்கால் யாரோ மிஸ்யூஸ் பண்ணதால் ரெவன்யூ வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. அதில் இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும், ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போது $500 இப்போ வருதுன்னா கூட, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ $1000 வந்திருக்குன்னா அது எப்படி வந்தது, எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா நண்பா, என்னுடைய யூஎஸ்லேருந்து எனக்கு ஒரு கிளிக்ஸ் பண்ணாலே எனக்கு ஆவரேஜ் $20 $28 வரும்னு சொன்னேன். அதுபோல் கிளிக்ஸ் அதிகமாக கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள். இப்போது என்னோட சைட் நேம் வந்து mrfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட சைட்லாம் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து வெறும் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே பேசி முடிச்சிருங்க, உங்களோட சைடே நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நான் எத்தனை ஆடு வச்சுருக்கேன் அதெல்லாம் எல்லாமே சொல்கிறேன். சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் மானிட்டேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ஆடு வந்து அதிகமாக வைக்காதீங்க. சரிங்களா? நான் பார்த்தீங்களா என்னோடய சைடுக்கு மொத்தமே நான் 3 ஆட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஆடு யூனிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. வேட்பிரஸ் ஹோம் எடுத்து எக்ஸ்பான்சிவ் ஆடு, அதேமாதிரி 300க்கு 250 வந்து பார்த்தீங்கன்னா அது ஐசிபிசி ஆடு, கீழே இருக்கிறது வந்து எக்ஸ்பான்சிவ் ஆடு. சரிங்களா? அது இல்லாமல் சைடு பாருங்கள், இங்கே இருக்குதுங்களா mrfool.com இருக்குதுங்களா, அதே beltamilsolar.blogspot.com. ஓகேங்களா? இதுதான். ஏன்னா ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க நண்பா, யாரும் உங்கள் சைடு காட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம எல்லா வீடியோலையுமே நம்ம இதை காட்டுவோம், பட் உங்களுக்கு தான் தெரியாது. இப்போ $1000 எனக்கு இந்த மாதம் வந்திருக்குல்ல, அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துச்சுன்னா லாஸ்ட் திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் கொடுத்துட்டேன், சாரி அது தேவையில்ல, நமக்கு திஸ் மந்த் தான் நமக்கு தேவை. இந்த மாதம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எனக்கு யூனிஸ்டேட்ல இருந்து நல்ல ரெவன்யூ வரும், உங்களுக்கே தெரியும். யூனிஸ்டேட்ல இருந்து பாருங்கள் 801 பேஜ் வந்திருக்கு இந்த மாதம் மட்டும். அதில் 180 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதுக்கு $917.96. இந்த ஏன் இந்த இடத்த உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சைடு வந்து எந்த கண்ட்ரியில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி போஸ்ட் போடுங்க, நம்பர் 1. அடுத்ததாக நீங்கள் எழுத போகிற போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் 1000+ இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நம்பர் 2, 5000 வேர்ட்ஸ்க்கு குறையாமல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து ஆர்டிக்கல் வந்து ரேங்கிங் ஆகிறது ரொம்பவே சீக்கிரமாக ஆகும். ஓகேங்களா? நம்பர் 3, டெய்லியும் போஸ்ட் போடுங்க. டெய்லியும் போஸ்ட் போடுறது மூலிமா ஆட் லிமிட்ன்றது ரொம்ப ரேராக தான் வரும். சரிங்களா? அவ்வளோ சீக்கிரமாக வராது. அதனால டெய்லியும் போஸ்ட் போட ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்தியாவிலேருந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 39,300 பேர் வந்து நம்ம சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதில் 1830 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. இந்தியாவிலேருந்து நமக்கு $64.31 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் நல்லா நோட் பண்ணணும், நான் எப்பயுமே சொல்கிறது இதுதான், இந்தியாவிலேருந்து நீங்கள் எவ்வளோதான் டிராஃபிக் கொடுத்தாலுமே சரி நண்பா, இப்போ 1000 பேர் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வராங்கன்னும் போது அதில் 50 ஆடுகளுக்கு குறையாமல் நடந்துடும் இந்தியாவிலேருந்து. அப்போ உங்களுக்கு $2 வந்து மேக்ஸிமம் $4 கிடைக்கும், அதிகபட்சம் $6 கூட கிடைக்கும் ஒரு சில நாட்களில். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன், 1000 பேர் உங்கள் சைட்டுக்கு வராங்கன்னா அதில் கம்பல்சரி உங்களுக்கு $2 இந்தியாவிலேருந்து கிடச்சிடும். அதுபோல் இந்தியாவிலேருந்து பார்த்தாச்சுன்னா இவ்வளோ கிளிக்ஸ் நடந்துமே நமக்கு பாருங்கள் வெறும் $64 தான் கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்லேருந்து பார்த்தாச்சுன்னா 471 பேஜ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே பார்த்தாச்சுன்னா 25 ஆடுகளுக்கு நமக்கு $14.04 வந்து கிடச்சிருக்கு. தென் ஃப்ரான்ஸ், தென் யூனிஸ்டேட் கனடாவில் வந்து பார்த்தாச்சுன்னா பாருங்கள், ஃப்ரான்ஸில் வந்து பாருங்கள் 70 பேஜ் 8 ஆடுகளுக்கு $3.18. யூனிஸ்டேட் கனடாவில் வந்து பார்த்தாச்சுன்னா 45 பேஜுக்கு 4 ஆடுகளுக்கு $1.84 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணாலே போதுங்க நண்பா, நல்ல ஒரு ரெவன்யூ வந்து உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? தென் நான் மறுபடியும் சொல்கிறது இதுதான், ஒரு கண்டென்ட் எழுதுறதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். சிபிசி கீவேர்ட்ஸில் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் ஒரு சில கீவேர்ட்ஸ் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் கிட்ட கீவேர்ட் ஃப்ரீ டூலில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கார் இன்சூரன்ஸு, பைக் ஆக்சிடென்ட்டு, லாயரு, இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு கீவேர்ட்ஸ். இது 3 கேட்டகரியில் நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு அப்போயே புரியும். தென் மறுபடியும் சொல்கிறேன், என்னோட சைட் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் mrfool.com கொடுத்துருக்கேன், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். தென் வேறு என்ன சொல்கிறது, ரெகுலராக நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சில விஷயங்கள் நான் இன்டெரக்டாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்தமாரி இன்றைக்கி நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய சைடு பிகினர்ஸாக இருந்தாங்க யாராச்சுன்னா ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு வந்து நீங்கள் ரெவன்யூ எதிர்பார்க்கக்கூடாது. 3 மாதத்துல வந்து அதாவது மானிட்டேஷன் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
போஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 150 200 போஸ்ட் போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஆனால் அதே போஸ்ட் வந்து ICPC கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது, அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு 100லேருந்து 150, அதிகபட்சம் 350, 550 இருக்கிற 1000 வரைக்குமே இருக்குது நண்பா. 1000க்கு மேலே இருக்குது CPC கீவேர்ட்ஸ். பட் அதை நம்ம ரிசர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? அதுபோல் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உங்கள் சைட்டுக்கு வந்து எந்த கண்ட்ரியில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்க முடியும் மாதத்துக்கு. இப்போ 1000+ சம்டைம் எடுக்க முடியும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 1000 உங்களால் எடுக்க முடியலனா கூட ஒரு $300 ஆச்சு எடுக்கிற அளவுக்காச்சும் உங்கள் சைட் வந்து க்ரோ பண்ணணும்னா ஒரு 300+ போஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. டெய்லியும் போஸ்ட் போடுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியும். கண்டென்ட்டில் அதிகமான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக இன்னொரு விஷயம், முடிஞ்ச வரைக்கும் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீமியம் தீம்ஸ் வந்து எப்பயுமே கண்டென்ட் வந்து ஒரு பீப்புள் வந்து உள்ளே வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா தென் அதுக்கு முன்னாடி நம்ம சைடு வந்து லோடிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் டக்குன்னு கண்டென்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணாதான் நமக்கு வந்து ஆடோடைய கிளிக்கே நடக்கும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு கண்டென்ட் மட்டும் ஃபஸ்ட்டாக வந்துட்டா போதாது, ஆடும் ஷோ பண்ணணும் இல்லையா? அதனால் ஃப்ரீ தீம்ஸில் வந்து சம் இஷ்யூஸ் இருக்கும். அதாவது எப்படின்னா கண்டென்ட் வந்துடும், ஆடு வரத்துக்கு 1 நிமிஷம் கழிச்சு வரும். அப்படி வந்து தான் நம்மளோட சைடில் கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் ஒரு பீப்புள் வந்து உள்ளே இருப்பாங்க, இல்லைனா சீக்கிரமாக வெளிப்படுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோட ஆட்ஸ் எனபிள் பண்ணி விட்டுட்டு மோஸ்ட்லி ஒரு ஆடு, அதிகபட்சம் 2 ஆடு, மோஸ்ட்லி 3 ஆடு வைக்கலாம் மேனுவலாக வச்சுட்டு. அதுக்கு மேலே ஆட் பிளேஸ்மெண்ட்டு பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்ததாக இன்னொன்று சொல்ல என்ன விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன்னா கண்டென்ட் எழுதுறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாத நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜஸ் அது வந்து முடிஞ்ச வரைக்கும் வெயிட்லெஸ்ஸாக பார்த்துக்குங்க. ஃபியூச்சர் இமேஜஸ் மட்டும் கண்டென்ட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ஒரு லிங்காக கொடுக்குற மாதிரி எடுத்துக்கங்க, அல்லது ஒரு சைட்லேருந்து அப்படியே கூட எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது லிங்காக கொடுக்குறது மூலிமா சைடோட லோடிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதனால் ஒரு இமேஜஸ் கொடுத்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இமேஜ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி குவாலிட்டி வந்து குறையாமல் முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஸ்பேஸுன்றது உங்களுடைய ஹோஸ்டிங்கில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், அது சீக்கிரமாக ஃபில் ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியான இமேஜஸ் யூஸ் பண்ணாலுமே சைடு வந்து ஸ்லோவாக, அதனாலே வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸ்டார்டிங் பிகினர்ஸ் வந்து நீங்கள் புதுசாக ஹோஸ்டிங் ஆகி ஒர்க் பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு 95% குறையாமல் ஸ்பீடு இருக்கும். 100+ போஸ்ட்டு கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு சைடோட ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்லோ ஆகிடும். அதனால் நான் சொல்கிற இந்த ட்ரிக்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தென் வேட்பிரஸ்க்குன்னு இதுக்குன்னு ஒரு சில பிளகின்லாம் கூட இருக்குது, அதையும் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். தென் நம்ம 1ஆம் தேதி நாளையிலேருந்து நண்பா யூடியூப் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் ஆகுதுன்னும் போது உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ நீங்கள் சொன்னால் தான் என்னால் வந்து நைட்டுக்குள்ளே, அதாவது காலையில் வந்து ஒரு 10 o'clock எப்படி சொல்கிறது AdSense ரிப்போர்ட் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு 7 o'clock to 10 o'clock யூடியூப் டியூட்டோரியல் வந்து எதனா சின்னதாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா கன்ஃபார்மாக நான் பண்ணி உங்கள் ரிப்போர்ட் யூடியூப் பற்றி, ஏன்னா யூடியூப்பில் எப்படி சேனல் க்ரோ பண்ணலாம், எப்படி சப்ஸ்கிரைப் கெயின் பண்ணலாம், தென் வாட்ச் அவர் கைட் பண்ணலாம், எல்லாத்தையும் நான் வந்து சொல்லித்தரலான்னு இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக அதையும் நம்ம பண்ணலாம். எனிவே நண்பா, இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் இல்லை எண்டு வரைக்கும் பார்த்துருந்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னோட வீடியோ இப்போ பார்த்து இந்த வீடியோ புரியல அப்படின்னா ஒரு 4-5 வீடியோ பின்னாடி போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும். ஓகேங்களா? புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், கண்டிப்பாக புரியும். தென் இது இன்னும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அது குரூப்பில் கேளுங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசுவேன். ஓகேவா? எனிவே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.